ஹலோ காய்ஸ், போன வீடியோவில் இங்கேயே தான் என் பண்ணியிருப்போம். அதில் எதுவும் கண்டினியூ பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இன்றைக்கி என்ன பண்ணலான்னு ஒரு பேஸ் கட்டிடுவோம். அதான் இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ பேஸ் கட்டிட்டோன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மரத்தெல்லாம் விட்டுவோம். அதான் இப்போ பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போ ஆக்ஸே உடஞ்சி போச்சா? இன்னும் போய் ஆக்ஸ் ரெடி பண்ணிட்டு வருவோம். இங்கே லூட்டெல்லாம் வச்சேன், அதெல்லாம் இருக்கா இல்லை எங்கேயும் போயிடுச்சான்னு தெரில. இங்கே தானே ஆமாம் தான் இருக்குது, இருக்காலாம் இருக்குது. இப்போ ஒரு ஆக்ஸ் மட்டும் செஞ்சுட்டோன்னா இப்போ கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சு இங்கே வச்சு விட்ருவோம். அதை வச்சு இப்போ ப்ரெட்டாக மாற்றிடுவோம். ஹேபல்லாம் இப்போ தான் கொஞ்சம் ஃபுட்டு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இங்கடா இந்த இருக்குது ஹேபல், எல்லாத்தையும் மாற்றுறா. என்னடா அவ்வளோ நேரம் ஆக்குற, மாத்திரா வேமா? ஓகே, எல்லாத்தையும் மாற்றியாச்சுண்ணா. அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் ப்ரெட்டாக மாற்றிடும். இந்த இருக்குது ப்ரெட்டு 78 ப்ரெட்டு வருது. இது ஃபுல்லாக நம்மளுக்கு தான் யூஸ் ஆகுது. இனிமேல் கொஞ்சம் நாளைக்கு ஃபுட்டுக்கு பிரச்சனையே இல்லை. இதுவே போதும், வேறு எதுவுமே நம்ம பண்ண தேவையில்லை. இன்றைக்கி ஒரு சின்ன ஃபார்மிங் ஃப்ளாட் மட்டும் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பேஸ் மட்டும் பண்ணிடுவோம். அதுவே இப்போ நம்மளுக்கு இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம செய்யாத டக்குன்னு செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கலாம். அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் மட்டும் கையில் வச்சுப்போம், மிச்சம் எல்லாத்தையும் கையில் வச்சுருவோம். 25 மட்டும் கையில் வச்சுப்போம், இதுவே போதும். இப்போ போய் மரத்தை வெட்டுவோம். ஆக்ஸ் பண்ணணுமா? அது வேறு மறந்துட்டேன். போயிட்டு லாகெல்லாம் எடுத்து ஓக்குட்டா மாற்றிடுவோம் எல்லாத்தையும். இப்போ ஒரு ஸ்டோனே கையில் இல்லையோ? ஸ்டோன் எங்கே இருக்குது? எங்கேயாவது பக்கத்தில் அங்கே இருக்கும். மலைக்கிட்ட பார்ப்போம். மலைக்கு மேலே வீடு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நான் பாதி வில்லேஜ் மேலே இருக்குது, பாதி வில்லேஜ் கீழே இருக்குது போல இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கேயே ஸ்டோன் இங்கேயே மெயின் பண்ணிட்டு போயிடும். ஐயோ என்னடா அது? எப்பா எவ்வளோ பெரிய ஒரு விழுந்திருந்தோன்னா நான் கதை முடிஞ்சிருக்கும். ஜஸ்ட்டு போல. நம்ம இப்போ எப்படி எடுக்கிறது? இங்கே தண்ணியாக வடியுது, அது வேறு பயமாக இருக்குது. உள்ளே எல்லாம் தள்ளி விட்ருன்ட்டு. இங்கே என்னடா அது எங்கே பார்த்தாலும்? ஐயோப்பா, அங்கே பாருங்க அமித்திஸ்ட் ஏரியா இருக்குது. அதுக்குள்ளே அமித்திஸ்ட் இருக்கும். அங்கே அயன்லாம் இருக்குது. இங்கேயும் அயன் இருக்குது. இப்போ நிறைய அயன் இருக்குது. போச்சு. ஐயோ அடடா, போச்சு. கரெக்டாக போய் அதிலே விழுந்துட்டேன். எப்படி கீழே போகிறது? சோழி முடிஞ்சிச்சு. எங்கே என் ரூட்டு? அங்கே இருக்குது. இப்போ எப்படி கீழே போகிறது? ஐயோ போச்சு, சோழி முடிஞ்சிச்சு. இப்போ கீழே இறங்கினாலும் ஹேபல் இருந்துச்சுன்னா அதை வச்சு எம்எல்ஜி பண்ணலாம். வாட்ரு பக்கெட்டும் இல்லை. ஐயோ சோழி முடிஞ்சிச்சோ. இப்போ என்ன பண்ணுறது? கீழே இறங்குறதுக்கு வேறு வழியே இல்லையோ? எல்லா லூட்டும் அதில் தான் இருக்குது. என்டர்மேன்லாம் இருக்கான். போட்டு கீழே போனாலே அடிப்பான். அவன் மட்டும் கண்ணை மட்டும் பார்க்காம கீழே போகணும். இப்போ எப்படி போகிறது? கீழே குதிச்சு தான் ஆகணுமா? வேறு வழியே இல்லை. இதில் குதிடா. செத்துறாத. கீழே உள்ள செத்துருவானோ? ஐயோ நம்மள வேறு பார்த்துட்டான். போனாலே கொண்டுருவான். வேறு வழியே இல்லை, கீழே குதிச்சு தான் ஆகணும். குதிச்சிட்றா, கைப்புள்ள போச்சுரா. இப்போ கீழே எப்படி போகிறது? ஏதாவது இதில் இருக்கா? செஸ்ட்டில் இதில் எதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரியலையே. சரி வாங்க, அந்த லூட்டு போகுது. அது அந்த வேலை நான் எல்லா லூட்டையும் இதெல்லாம் தான் வச்சுட்டேன். முக்கியமான லூட்லாம் ஃபுட்டு மட்டும் எடுத்துக்கலாம். அப்போ போய் மரத்தை வெட்டுவோம் ஃபஸ்ட்டு. சரி எல்லாமே போச்சு, வேஸ்ட்டாக போச்சு. சரி வாங்க, இது போதும். அதை நினச்சிக்கிட்டே இருந்தால் தலைவலியாகும். ஃபஸ்ட்டு இந்த மரத்தெல்லாம் வெட்டுவோம். மரத்தை வெட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஸ் செஞ்சு இன்னும் கொஞ்சம் மரத்தை வெட்டி ஒரு சின்ன வீடு மாதிரி கட்டுவோம். அதுக்கப்புறம் பெரிய வீடு கட்டிக்கலாம். வேமாட்ரா என்னடா, மரமே கோணமாலாம் வளர்ந்து கிடக்கு. வெட்டு டப்பு வெட்டு. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கைஸ். அப்போ தான் இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். மறந்துடாமல் லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். அவ்வளோதான். இன்னும் இருட்டாக
சரி வாங்க போய் தூங்கிடுவோம். அதுக்கப்புறம் ஜாம்பி வந்து நம்மளை போட்டு அடிக்க போகிறோம். அவன் தூங்கிட்டான். இன்றைக்கி தான் கரெக்டாக தூங்குறான். நேரத்துக்கு இல்லாட்டி நைட் ஆகலன்னுட்டு. சரி இப்போ ஒரு ஆக்ஸ் மட்டும் செஞ்சுட்டோன்னா இன்னும் கொஞ்சம் மரத்தை வெட்டி அதுக்கப்புறம் பிக்காக்ஸ் செஞ்சு அப்புறம் ஸ்டோன் மைன் பண்ணிக்கலாம். அதெல்லாம் விட்டா மாத்திரம் ஸ்டிக்கு தேவைப்படும். ஸ்டிக்கு கூட கொஞ்சம் செஞ்சுக்கலாம். ஸ்டிக்குங்களா இதாக இருக்குது. இதே போல் அப்புறம் ஒரு ஆக்ஸு ஒரு பிக்காக்ஸ் இது போதும் இப்போதைக்கு. சரி வாங்க இப்போ போய் இன்னும் கொஞ்சம் மைன் பண்ணிட்டு. ஐயோ ஸ்லீப்பர் தலைவா இங்கே வந்துருக்கீங்க. இன்னும் இங்கே ஒருத்தன் இருக்கான். போச்சு போட்டு போகிறேன். வராதீங்கடா. வரல என்ன இவ்வளோ மாப்ஸ் இருக்குது. சரி வாங்க இங்கே நம்ம பாட்ட மரத்தை வெட்டிட்டு போயிடும். இல்லாட்டி நம்மளை போட்டு வெடிச்சு விட்டுருவான். இதை வெட்டி விட்டுருவோம். ஒரு சின்ன வீடு மாதிரியும் கட்டிக்கிட்டோம்னா நம்ம அதில் ஸ்டோரேஜ்லாம் நல்லா வச்சுக்கலாம். வில்லேஜர் வீட்டில் ஒன்றும் வைக்கிற மாதிரி இல்லை. அதுதான் பார்க்குறேன். அப்புறம் ஒரு ஃபார்மிங் பண்ணோம்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். சரி இல்லாட்டி நான் மரம் இல்லாட்டியும் வுட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். வெயிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ் ஓரளவுக்கு மரத்தெல்லாம் வெட்டி இங்கே மாதிரி ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டேன். கொஞ்சம் வுட்டெல்லாம் எடுத்துருக்கேன். இப்போ போயிட்டு ஒரு இங்கே தான் நம்ம வில்லேஜ் இருக்குது. நம்மளே கொஞ்சம் ஃப்ளாட்டான ஏரியா இங்கே கொஞ்சம் இருக்குது. இங்கே நம்ம போயிட்டு ஒரு வீடை கட்டி விட்ருவோம். இங்கேயே செம்மையாக இருக்குது. இந்த இங்கே கூட பாருங்கள் செம்ம க்ளீனாக இருக்குது. இந்த புல் மட்டும் வெட்டிட்டோன்னா போதும். இது மட்டும் வெட்டிட்டோம்னா கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். இங்கேயே நம்ம வீடை கட்டிக்கலாம். என் பக்கத்துலேயே தண்ணியும் இருக்குது. தண்ணிக்கு எல்லாம் யூஸ் ஆகும். ஃபார்மிங் பண்ணிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ரொம்ப பெரிய வீடெலாம் இல்லை. ரொம்ப சின்ன வீடாக ஜஸ்ட்டு வைக்கிற மாதிரி அவ்வளோதான். ரொம்பலாம் இல்லை. ஸ்ட்ராங்காக கட்டி விட்ருவோம். இதை புல்லு கூட அப்புறம் ரெடி பண்ணிடலாம். இப்படி ஒரு 4 பிளாக் வச்சுருவோம். வந்துட்டு அப்படியே வரிசையாக வச்சுக்கிட்டே போட்டு இங்கே ஒரு 5 பிளாக்கு 6 பிளாக்கு போகும். இங்கே ஒரு 6 பிளாக் இங்கே போகுது. இப்படியே இங்கிட்டே கம்மி பண்ணிட்டோம்னா சின்ன இந்த மீடியம் இப்படியே வைப்போம். இப்படியே கரெக்டாக இருக்கும். நல்லா அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். செஸ்டெல்லாம் நிறையா வைக்கிறதுக்கு இப்போதைக்கு தான் அது. அதுக்கப்புறம் நம்ம இன்னும் சூப்பராக பெரிய வீடாக கட்டிக்கலாம். ஒன்றுமே பிரச்சனை இல்லை. கிட்ட வச்சிடுவோம். வுட்டு பத்தாது மறுபடியும் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் போல இருக்குது. கிட்ட அப்படியே கரெக்டாக இங்கே கிட்ட கேப் போயிட்டு போகும். அதுக்கு தான் அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் வைக்க இது டோர் வைக்கணும்ல, அதுக்கு கரெக்டாக இருக்கும். இது கரெக்டாக இதுக்கு நேராக ரெடி பண்ணி விட்ருவோம். மேலே ரூஃப் ஒன்று வச்சுட்டோம்னா பக்காவாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ ஓகே தான். ஓகே பக்காவாக இருக்கா. இப்போ அங்கே டோருக்கு மட்டும் கொஞ்சம் இன்னொரு பிளாக் வச்சுருவோம். கரெக்டாக இருக்கும். ஓகேவா இருக்குது. ஐயோ ஃப்ரெண்டா போச்சு. வேறு எடுக்கணும். சரிங்க அங்கே உள்ள லூட்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். எல்லாமே அங்கே தான் இருக்குது. ஜஸ்ட்டு எல்லாமே ரொம்ப பக்கம் தான். வில்லேஜ் பக்கத்துலேயே தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் வில்லேஜர்ஸ்லாம் கூட்டிகிட்டு வரதுனா ட்ரேடிங் ஃபார்ம்லாம் பண்ண வேண்டியது நிறையா இருக்குதுன்னா அதுக்கெல்லாம் எல்லாமே வில்லேஜர்ஸ் தான் தேவை. ட்ரேடிங் ஹால் எல்லாம் செய்யணும். பக்கத்துலேயே செஞ்சிடலாம். பக்காவாக இருக்கும். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடும். கிராஃப்டிங் டேபிள் எல்லாத்தையுமே இந்த செஸ்ட்டை ஃபுல்லாக வச்சுக்கணும். அதுவே ஃபுல்லாக வந்துடும். பிரச்சனை இல்லை. வளர்க்கே தான் முக்கியமான லூட்டு எல்லாமே. அவ்வளோதான். ஒரு பெட்டையும் எடுத்துப்போம். பெட்டு இனிமேல் நம்ம வீட்டில் போய் பெட்டை வச்சுட்டு ரூஃப் ஒன்று வச்சுட்டோம்னா பக்காவாக இருக்கும். டார்ச் செய்ய கோல் தேவை. அது மட்டும் மைண்ட் பண்ணி கொண்டு வரணும். வாங்க அப்படியே போவோம். போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்ப்போம். இங்கிட்டே தண்ணி இருக்குது. அந்த சைடு கொஞ்சம் பக்கத்தில் போனால் அங்கனக்குள்ளே ஃபார்மிங் பண்ணி விட்ருவோம். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் அனிமல் ஃபார்மிங்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அதுவும் பண்ணணும். நிறைய வேலைகள் இருக்குது. போக தான் வரிசையாக பண்ணலாம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோ சீக்கிரமாக போடுறேன். ஓகேவா கைஸ். ஓகே இதை வச்சு கிராஃப்டிங் அப்படிங்க வச்சு விட்ருவோம்.
செஸ்ட்டில் எல்லாத்தையும் வச்சுருவோம். அப்புறம் வேறு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துட போகுது. இந்த ஹோக்கு இதெல்லாம் பாருங்கள், நல்லா என்சான்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரோயின்ஸில் எடுத்தது இங்கே பாருங்கள். கோல்டு பிகாக்ஸுக்கு ஃபார்ச்சூன் 2 பிரேக்கிங் 3 எஃபிஷியன்சி 3 இருக்குது. சூப்பரான என்சான்மெண்ட். இதுவே டைமண்ட் பிகாக்ஸ் தான் கிடச்சிருந்தா இன்னும் சூப்பராக பரவாயில்ல. ஏதாவது கிடச்சிச்சேன்னு நினைப்போம், வேறு வழி இல்லை. அதெல்லாம் வச்சாச்சு. வேறு எதுவும் வேணுமா? சாப்ளிங்லாம் வச்சுருவோம், அப்புறமேட்டு தேவைப்படும். சீடு எதுவும் தேவையில்லை. சரி, அவ்வளோதான். இது போதுமா? ஆக்ஸ் ஒன்று செஞ்சுப்போம். ஆக்ஸ் வேறு போச்சு. செஞ்சாச்சு. இப்போ ரூஃப் வைக்கணும், அதை வச்சு விட்ருவோம். ரூஃபுக்கு செய்வோம். ரூஃபை செய்வோம். இங்கே இருக்குது ரூஃபுக்கு. இதாக இருக்குது. இது எவ்வளோ தேவைப்படும்? ஒரு 1 ஸ்டாக் தேவைப்படுமா? 1 ஸ்டாக் மட்டும் கரெக்டாக செய்வோம். போதும், 1 ஸ்டாக் கிட்டே இருக்குது. இது பத்தலைன்னா கொஞ்சம் செஞ்சுக்கலாம். வச்சாலே கரெக்டாக தானே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போச்சு. இதான் ஏதாவது ஒரு தப்பு நடக்குது. இதுக்கா கரெக்டாக விடும். அப்படியே வச்சு விடு, டப்பு டப்புன்னு வச்சு விட்ருவோம். இருட்டுறதுக்குள்ளே வச்சுட்டோன்னா டார்ச் வேறு தேவை, அதையும் ரெடி பண்ணணும். இப்போ வைடா வைடா. சரி, இதெல்லாம் நான் வச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். கேஸ் ஃபைனலி வீடை ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், மேலே முடிச்சிட்டேன். அவ்வளோ அது சின்னோன்னு கேவ் மாதிரி பார்த்தோம்ல, அதுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் கோல் மட்டும் மைண்ட் பண்ணிட்டு வந்தேன். அதை வச்சு டார்ச்செல்லாம் செஞ்சுட்டு வெளிலையும் கொஞ்சம் டார்ச் செஞ்சு வச்சுருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் நீட்டாக அழகாக ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கேன். ஓகேவா? பக்காவாக இருக்குல்ல? சரி, வாங்க நம்ம இப்போ ஃபார்மிங் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இப்போ எடுத்துகிட்டு போயிடுவோம். எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே தண்ணி இருந்த மாதிரி இருந்துச்சு, அங்கே நடந்து போயிட்டு தான் இருக்குது. இதுவே போதும், இதை வச்சு செஞ்சு விட்ருவோம். ஓகே, வேறு எதுவும் தேவையா? வேறு எதுவும் தேவை கிடையாது. இதை வச்சு செஞ்சு விடுவோம். நாங்கள் போவோம். இங்கிட்ட இருந்துச்சுன்னா நினைக்கிறேன், தண்ணி இல்லையா? இங்கிட்ட தான் பார்த்தேன். இங்கிட்டா டேய், இங்கிட்டான். அந்த இவ்வளோ இருக்குது. இவ்வளோ வெறும் இந்த சாண்டு தானே இருக்குது. இங்கிட்ட பண்ண முடியாது. இங்கிட்ட போய் பண்ணி பார்ப்போம். டேட் இருந்தால் தான் கரெக்டாக பண்ண முடியும். இங்கே பண்ணால் சரிப்பட்டு வராது. சரி, வாங்கம்மா நம்ம போயிட்டு அயன் மைன் பண்ணிட்டு வந்தால் பக்கெட் செஞ்சு அப்புறம் நம்ம வீட்டுக்கிட்டே செஞ்சிடலாம். வாங்க போய் ஒரு ஸ்டோன் பிகாக்ஸ் மட்டும் செஞ்சுட்டு அங்கேக்குள்ளே ஒரு பெரிய ரவேன் மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் மைன் பார்த்தேன். அங்கேக்குள்ளே அதை மட்டும் போய் மைன் பண்ணிட்டு வந்தோன்னா ஈஸியாக இருக்கும். சரி, வாங்க போவோம். இப்போ ஒரு சின்ன ஹோலாம் வச்சுருவோம். என்ன தேவை? ஸ்டோனே நான் மைன் பண்ணல. ஸ்டோன் பண்ணிக்கணும். எனக்குள்ளே ஒரு க்ரீப்பர் வெடிச்சு விட்டான், அது கீழே ஸ்டோன் இருந்த மாதிரி வச்சு பார்ப்போம். இங்கே ஸ்டோன் இருக்காங்க. அப்படியே இங்கே மைன் பண்ணாலே ஸ்டோன் இருக்கும். அந்த இருக்குது, அவ்வளோதான். இதை பண்ணணும். இது ஒரு கொஞ்சம் மைன் பண்ணணும். நிறையா ஃபர்னஸு இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. இன்னும் நிறையா கண்டென்ட் இருக்குது மக்களே. நிறையா வீடியோலாம் போடலாம், பாருங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுலாம் ஷேர் பண்ணுங்கள். மைண்ட் கிராஃப்ட் எல்லாருக்கும் வாங்க அப்படியே மைண்ட் பண்ணிட்டு போதும் தான் நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா வச்சு போகலாம். யூஸ்லாம் எடுத்துப்போம். ஃபர்னஸ்லாம் செஞ்சு வச்சு கிளாஸ்லாம் செஞ்சு நம்ம வீடெலாம் பயங்கரமாக கட்டலாம். இன்னும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீட்டாக வீடை கட்டி செம்மையாக வாழலாம். வாங்க, போதுமா? அது இந்த ஒரு சைடு மட்டும் எடுத்துகிட்டு போயிடும். அதை ஏறா எவ்வளோடா சரி, விற்கட்டு விடுங்க. எத்தனை இருக்குது ஸ்டோனு? 32 ஸ்டோன் இருக்குது. அப்படியே இங்கிட்ட மேலே ஸ்டெப்ஸ் மாதிரி போட்டு ஏறிடுவோம் மேலே. அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஏறிடும். அப்படியே பள்ளமே ரெடி ஆகிட்டு
போயிட்டு வேண்டியதெல்லாம் செய்யும். போயிட்டு ஒரு ஃபர்னஸ் செஞ்சு வச்சுருவோம். ஃபுட்டெல்லாம் எரிக்க யூஸ் ஆகும். ஃபர்னஸ் அங்கே இருக்குது ஒரு ஃபர்னஸ்ஸு. ஒரு ஸ்டோன் பிக்காக்ஸ் அங்கே இந்த இருக்குது. ஓகே, ஃபர்னஸ் எடுத்து வச்சுருவோம் கீழே. ஓகே, வச்சாச்சு. அதாவது எரிக்க வேண்டியது இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை இருக்குது. சரி, இப்போ போயிட்டு ஸ்டோன் பிக்காக்ஸ் எடுத்துட்டோன்னா இப்போ தேவையில்லாதெல்லாம் வச்சுட்டு போயிடுவோம். இதை இங்கே வச்சிரு, இது இங்கே வை. சரி, டார்ச்சு கூட தேவை எடுத்துருப்போம். இதெல்லாம் தேவை கிடையாது. வச்சுப்போம். இதுப்போம் போதும், இதே போதும். போ 3 ரூபா கலர் 3 ரூபா போயிட்டு ஒரு 10 எடுக்க முடிஞ்சால் எடுத்துகிட்டு வரும். அப்போ தான் பக்கெட்டு ஒரு அயன் பிக்காக்ஸ் செஞ்சிட்டோன்னா அப்புறம் மைனிங் போயிடலாம். டைமண்ட் மைனிங்லாம் இங்கிட்டு தான் அந்த கேவ் பார்த்தோம். எங்கடாது அந்த இருக்குது. செம பெருசாக இருக்காண்ணா. அதெல்லாம் விழுந்தேன். இந்த லூட்டே டிஸ்பான் ஆகிட்டு பாருங்கள். அன்னைக்குள்ள தான் விழுந்தேன். பார்த்தா லூட்டே காணும். இங்கே தான் அயன் பார்த்தேன். போச்சு ஜஸ்ட்டு மறு விழுந்துருப்பேன். இங்கே தான் அயன் பார்த்தேன். எனக்குள்ளே தான் இங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. பார்த்தா காணுமே. அவனுக்குள்ளே ஆகிட்டு இருக்கா. அதை போய் எடுக்க முடிஞ்சா எடுக்கலாம். சரி வாங்க ஃபஸ்ட்டு ஃபுட்டை சாப்பிடுவோம். வேறு எங்கேயே இருக்குது. அப்படியே இதை உடச்சிக்கிட்டே போவோமா கீழே? சரி வாங்க அப்படியே உடச்சிக்கிட்டே போவோம். கீழே எதுவும் விழுந்துடாதா? விழுவாம போடா. விழுந்தினா சதறி போயிடுவான். போச்சு. ஐயோ சே, எத்தனை வாட்டி. ஐயோ, எல்லா லூட்டும் அதில் தான் இருக்கும். இப்போ அப்படியே அதிலே போ. ஐயோ, நைட் ஆகுதா? தூங்கிட்டு போயிடும். டிஸ்பான் ஆகாமல் இருந்தால் வேலை. கஷ்டப்பட்டு அடிச்சிடலாம். சரி, மறுபடியும் செத்துட்டேன். டிஸ்பான் மட்டும் ஆயிடக்கூடாது. வர மாதிரி முதல்ல அவ்வளோ போயிடுச்சுன்னா அது எப்படி டிஸ்பான் ஆனிச்சுன்னு தெரியல. அதுக்குள்ளே டிஸ்பான் ஆகிட்டு தூங்குடா டப்புன்னு. இருட்டாகிட்டு இருக்கு. அப்புறம் ஜாம்பி ரொம்ப ஸ்பான் ஆயிரும். தூங்குடா. இந்த ஜன்னல் மாதிரி அடிக்கணும். இப்போ தான் இருக்குதான்னு பார்த்துக்கலாம். ஈஸியாக தூங்கியாச்சு. இப்போ போய் பார்ப்போம். டிஸ்பான் மட்டும் ஆயிடக்கூடாது. இப்போ எப்படி கீழே போகிறதுன்னு தெரியல. சரி, இடத்துக்கு மட்டும் ஒரு பக்கெட் இருந்துச்சுன்னா வாட்டர் எமர்ஜி பண்ணிடலாம். சே, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸ்டார்டிங் இப்படி தான் இருக்கும். போக நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டோம்னா பக்காவாக விளாட்லாம். நிறையா கண்டென்ட் இருக்குது. அதனால் பாருங்கள். செகண்ட் எபிசோடு தான். அதனால் அவ்வளோவா விளாட தெரியாது. அதனால் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். நான் தப்பாக ஏதாவது பண்ணேன்னா அதையும் சொல்லுங்கள். இங்கே விழுந்தேன். இங்கே தான் விழுந்தேண்ணா. எப்படி மைண்ட் பண்ணுறதுங்க? இங்கிட்ட அப்படியே போவோம் மைண்ட் பண்ணி. இது எப்படி மைண்ட் பண்ண முடியாது? பிக்காக்ஸ் இல்லையே. இப்போ இதை கீழே குச்சா செத்துற மாட்டேயுமே. கொஞ்சம் செத்துறாதரா பாடி சாவலை. இங்கிட்டு போவோம். இதை மைண்ட் பண்ண முடியுமா? மைண்ட் பண்ண முடியுது. அப்படியே போவோம். ஸ்டோன் எப்படி கீழே குதிக்கிறது? செத்துருவேண்ணா. செத்துறக்கூடாது. செத்தானா வேஸ்ட்டாக போயிடும். இப்போதான் வந்தது. செத்துறாத. ஐயோ சரிங்க. நான் அந்த லூட்லாம் எப்படியாவது கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள். ஃபைனலி கீழே வந்துட்டேன். எப்படியோ மேலேருந்து மைண்ட் பண்ணி கீழே வந்துட்டேன். கரெக்டாக அயன் மேலே வந்து விழுந்தேன். கரெக்டாக எல்லா லூட்டையும் எடுத்துட்டேன். நல்ல வேலையெல்லாம் ஓரளவுக்கு கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு அயனை மைண்ட் பண்ணுவோம். அப்படியோ வேர்ல்டோட ஃபஸ்ட் அயனு தான். நிறையாவே இருக்குது இங்கே. பரவாயில்ல, ஸ்டார்ட்டப்பே நல்லா தான் இருக்குது. நிறையா கடா. ஒரு 10ஆவது எடுத்துகிட்டு போனால் தான் கரெக்டாக இருக்கும். பக்கத்துலேயே கொஞ்சம் இருந்துச்சு. அதையும் எடுத்துகிட்டு போவோம். இப்போ எவ்வளோ இருக்குது? கீழே எவ்வளோ இதெல்லாம் எத்தனை இருக்குது நம்மள்கிட்ட? 10 இருக்குது. கரெக்டாக 10 இருக்குது. அங்கிட்டு கொஞ்சம் பார்த்தேன். அதையும் எடுத்துகிட்டு வந்துடுவோமா? எம்பியும் வந்துடாமல் இருந்தால் அதை வேலை. சரி அப்படியே போவோம். என்ன பண்ணுறது? இல்லையா டப்புன்னு இதை எடுத்துருவோம். இறா வந்துட போகுது. ஆனாது ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக இருட்டாக இருக்குது அந்த சைடு. எவன் வந்தாலும் போட்டு நம்மளை போட்டு பிச்சு அடிக்கிறாங்க. கோலையும் எடுத்துருப்போம். கோலை இல்லை வீட்டில் முடிஞ்சிருச்சு. எல்லாத்தையுமே டார்ச் வச்சுட்டு சரி எல்லாத்தையும்
கோல் கொஞ்சம் நிறையா கிடைக்கிது, பக்கத்துலேயே நல்லா நிறையா இருக்குது, எல்லாத்தையும் எடுத்துப்போம். கேட்றா நிறையா இருக்குது, பரவாயில்ல, இதுவே நிறையா கிடச்சிருக்கு. இன்னும் ஜாயின் கிடச்சா போதும், 13 அயன் தான் இருக்குது. இங்கே கிடச்சா ஒரு ஃபுல் செட் 600 மட்டும் செஞ்சுட்டோன்னா செம்ம ப்ரொடக்ஷனாக இருக்கும். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடும், அப்புறம் வர லேட்டாகும். இப்போ இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது. காப்பர்லாம் தேவை கிடையாது இப்போதைக்கு. அங்கே கூட கோல் இருக்குது. வேற என்ன? ஐயோ ஜாம்பி வரான் என்ன வரான், அவனை கூட அடிச்சிருவோமா என்ன? இங்கிட்டு வேறு எதுவும் அயன் இருந்தா இங்கே வேறு எங்கேயாவது இருக்கா? இங்கே இருக்குது, ஆமாம் அங்கே 2 இருக்குது, அதை எடுத்துருவோமா என்ன? கூட அங்கேயே இருந்துச்சு செத்துட்டான் சாவுடா. இப்போ இங்கிட்டு ஏறுவோமாண்ணே? சரி வாங்க வீட்டுக்கு போயிடுவோம். வேணாம், அப்புறம் எல்லாம் எடுத்தது பூரா வேஸ்ட்டாக போயிடுவோம் வீட்டுக்கே. அமிதிஸ்ட் இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம வேணா வந்து பாட்டுக்கோம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவைப்படும், எப்போயாவது தேவைப்படும், பார்ப்போம். அப்படியே ஏறி போயிடுவோம், சுற்றுறாமல் கொண்டு போவோம் வீட்டுக்கு. ஏறா அப்படியே இதை உடச்ச மேலே போயிடும். ஸ்டோனு வச்சிடோன்னா இதாக இருக்கு, ஸ்டோனை வச்சே போயிடும். அப்படியே அப்படியே போயிடுவோம் வாங்க. போடா ஏறா ஏறி போயிட்டே இருக்கு. செம்ம லாங். பக்கத்தில் இப்படி இருக்க முடியாதா பார்ப்போமா? லாங் எடுப்போம், வேறு வழி இல்லை. இல்லை ஊடா கரெக்டாக. ஓகே பக்கா கரெக்டாக அங்கே வேவ் மாதிரி போட்டு போகும். கரெக்டாக ஒரு ரோடு மாதிரி போட்டோன்னா பக்காவாக இருக்கும். வாடா தம்பி. ஓகே பக்காவாக இருக்குமா? விழுந்துடாமல் போடா. ஓகே இப்போ கரெக்டாக இதை உடச்சி விட்டு அங்கிட்டு போயிடுவோம். விழுந்துட மட்டும் கூடாது, விழுந்தா வேஸ்ட்டாக போயிடுவோம்னா கஷ்டப்பட்டது. எங்கே இருக்குது கரெக்டாக? கீழே. ஐயோ என்ன இப்படி இருக்குது, கீழே விழுந்துடுறானா? ஐயோ இப்போ எப்படி எடுக்கிறது? கீழே மட்டும் விழுந்துடக்கூடாது, அதான் பயமாக இருக்குது. இருங்க பார்ப்போம், வேறு எதாவது பண்ணும். இதில் நின்றுக்கிட்டு கரெக்டாக இதை எடுப்போம். ஃபஸ்ட்டு கீழே விழுந்துடாதுல, விழுவலை லெவலை. இது கீழே அது விழுந்துரும் தான் நான் பயமாக இருக்குது. கீழே மட்டும் ஒரு ஸ்டோன் வச்சிட்டோன்னா பக்காவாக இருக்கும். இன்னக்குள்ளே இங்கே போயிடா, அப்படியே போயிடா. ஐயோ கீழே வேறு ஸ்கெலிட்டன் இருக்கான், அடித்து சதற விட்றப்பான். ஓகே இப்போ பக்கா. ஓகே செம்ம. ஓரளவுக்கு அயன் கிடச்சிருக்கு, போதும் தான் நினைக்கிறேன் இப்போதைக்கு. இது எடுத்துடுறா, விழுந்துடாமல் இவ்வளோயா? சூப்பர். 17 அயன் இருக்குது இப்போதைக்கு, இதே போதும். நல்லா தான் கிடச்சிருக்கு. இதில் ஏறிடா, இங்கிட்டு மேலே ஸ்ட்ரைட்டாக ஏறிடு. அதனால் ஸ்டோனு கொஞ்சம் மைண்ட் பண்ணி வச்சதுனால இப்போ யூஸாக இருக்குது. இதை மட்டும் இப்போ ஸ்மெல்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோலேருந்து மிச்ச வேலையெல்லாம் பார்த்துக்கலாம். ஏன்னா இதுவே ரொம்ப லென்த்தாக போயிடும். டெய்லி ஒரு வீடியோ பார்க்குறேன், இல்லாட்டி 2 நாளைக்கு ஒரு வீடியோ போட்டுருவேன். ஓகேவா கைஸ்? அதனால் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியாது, நான் எதுவும் தப்பு பண்ணனா இல்லை வேறு எதுவும் தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். ஏன்னா ஓரளவுக்கு தான் விளாடுவேன், சொல்லுங்கள். சரி வாங்க இதை ஸ்மெல்ட் பண்ணிடுவோம். கோல்டு இருக்குல்ல. ஓகே இது இப்போ 17 வச்சு ஏதாவது பண்ண முடியாமல் பார்ப்போம். சரிங்க, அது உருகணுன்னு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகே கைஸ், கொஞ்சம் உருகி இருக்குது, இதே போதும்னு நினைக்கிறேன். இதை வச்சு ஒரு ஆக்ஸ் மட்டும் செஞ்சுருவோம். பிக்காக்ஸ் செஞ்சுருவோம். அதுதான் இப்போ ரொம்ப யூஸு. ஒன்று செஞ்சாச்சு, இது போதும் தான் நினைக்கிறேன் இப்போதைக்கு. மிச்சம் எல்லாம் எடுத்து உள்ளே வச்சுருவோம், சேஃப்டியாக வச்சுருவோம், தேவைப்படும். மிச்சம் கோல்டு 2 இருக்குது, அதுவும் யூஸ் ஆகும். அதை வச்சுருவாங்கிட்டு அங்கேயே இருக்கட்டும்லாம். சரி இந்த வீடியோ இதோடய முடிச்சுப்போம். அடுத்த வீடியோவில் நிறையா மைனிங் தான் பண்ணுவோம், நிறையா வேலைகள் இருக்குது. அடுத்த வீடியோலேருந்து பார்ப்போம். அவ்வளோதான். ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோடய முடிச்சுப்போம். மறந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை கைஸ்.